ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய் ஓரையில் இந்த நம்பரை எழுதி பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள், போதும் போதும் என்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த நம்பர் என்ன, அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய பதிவிலேயே நிறைய போட்டிருக்கிறோம். தினமும் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லி போடுறீங்களே மேம், இதில் நாங்கள் எதை செய்வது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எல்லாருமே எல்லாத்தையும் செய்து எல்லாருக்கும் பலன் கிடைத்திருக்குதா அப்படின்னா, ஒரு சிலருக்கு செஞ்சும் எங்களுக்கு பலன் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஏன் அப்படின்னா, அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப கடவுள் நன்மைகளை சீக்கிரமாகவும் இல்லை லேட்டாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பரிகாரம் செய்யும் போதும் உங்க கர்ம வினைகள் குறையும். இப்படி கர்ம வினைகள் குறையும் போது நம்மளுக்கு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில அதிகமாக நடக்கும். பொதுவாகவே எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் 9 நவ கிரகங்களும் சரியாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் அப்படின்னு ஜாதக ரீதியாகவே சொல்லுவார்கள். அப்படி இந்த எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அப்படி இந்த ஏஞ்சல் நம்பரான 9 நம்பரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த நம்பரை எழுதி நீங்கள் எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. நீங்கள் பர்ஸில் வைக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம், பணப்பெட்டியில் வைக்கலாம். இப்படி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். இதை யாரெல்லாம் எழுதலாம்? ஆண் பெண் இருவருமே எழுதலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் செய்ய போவது இல்லை. அதனால பெண்கள் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்களும் செய்யலாம். இதை ஒரு மந்திர வார்த்தைகளோ இல்லை ஒரு திருநாமமோ நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ கிடையாது. இது ஒரு ஏஞ்சல் நம்பர். அதனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இதை எல்லா மதத்தினரும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அப்படி உங்களுக்கு பலனளித்தால் நீங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கலாம். பண வரவை அதிகரித்தோம் அப்படின்னாலே நம்ம கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆக கடன் தீர்ந்து பணத்தை நம்ம ஈட்டி லாபம் பெறலாம். பணம் வைக்கக்கூடிய இடத்துல இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? இந்த நம்பரை நான் இதில் போட்டிருக்கிற மாதிரியாவே நீங்கள் எழுதணும். ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் பேனால மட்டும் தாங்க எழுதணும். ஏன் நாம கிரீன் கலரை மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி எண்களுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் உண்டோ அதே மாதிரி இந்த நிறங்களுக்கும் நிறைய பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் ஒவ்வொரு நிறத்திற்கும் உண்டு. அப்படி பணத்தை வசியப்படுத்துவதற்குண்டான தன்மை இந்த கிரீன் கலருக்கு இருக்கு. அதனால தான் இந்த கிரீன் கலரை கொண்டு நாம இதை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதுல உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படிங்கறதுனால நான் ப்ளூ கலர்ல எழுதி உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்பர் கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல இப்போ எழுதி உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அன்ரூல் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு கிரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டம் போட்டு நான் இப்போ இதில் போட்டிருக்கிற நம்பரை எழுதி மேலே ஒரு ஸ்வஸ்திக் கீழே ஒரு ஸ்வஸ்திக் போட்டு உங்களுடைய பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, பணம் வைக்கக்கூடிய வேற எந்த இடமாக இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் வச்சிடலாம். இதை நீங்கள் தினமும் பார்க்கணும். எந்த அளவுக்கு உங்கள் கண்ணில் இது படுதோ அந்த அளவுக்கு பணம் பெருகும். நீங்கள் இப்போ பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னா பீரோவில் ஒட்டி கூட வச்சிடலாம். டோரை ஓப்பன் பண்ண உடனே இது தெரிகிற மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். பர்ஸில் வைக்கிறீங்கன்னா
நல்லா வச்சுக்கோங்க. அது வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப நீங்க இதே மாதிரி எழுதி நீங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம். இதே செவ்வாய் ஓரை நேரத்துல இதை நீங்க செய்யலாம். இன்றைய தினம் செவ்வாய் ஓரை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இப்போ காலை நேரத்தில் நம்ம செய்ய முடியாது. இரவு நேரங்களிலும் மதிய நேரங்களிலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. அதனால தாராளமாக இதை எல்லாருமே செய்யலாம். எல்லா மதத்தினரும் செய்யலாம். இதை வந்து நம்ம பூஜைகளோ வழிபாடுகளோ மந்திர சொற்களோ கிடையாது இல்லைங்களா. ஜஸ்ட் இது ஒரு ஏஞ்சல் நம்பர் மட்டும்தான். நம்பிக்கை இருக்கிறவர்கள் அனைவருமே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடிக்கடி இதை நீங்க பாக்குற மாதிரி உங்க பணப்பெட்டியிலேயோ பர்ஸ்லேயோ பீரோலையோ எதுல நீங்க பணம் வச்சு அதிகமா எடுத்து அதை பயன்படுத்துவீங்களோ அந்த இடத்துல நீங்க இதை வைங்க. வச்சு ஒரு 2 நாட்கள்ல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். அந்த இடத்தில் இந்த பேப்பரை வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பணம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக பணம் உங்களுக்கு பெருகி கொண்டே தான் இருக்குமே தவிர இல்லை அப்படிங்கிற ஒரு சொற்களே நம்மளுக்கு வராது. நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இன்று இரவு 8 to 9 அந்த டைம்ல செஞ்சாலும் சரி. ஏன்னா அந்த டைம் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான டைமா இருக்கும். வேலைக்கு போகிறவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த 8 to 9ங்கிற டைம்ல எல்லாருமே நம்ம வீட்டில் இருப்போம். அப்போ நீங்கள் ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்து இது மாதிரி எழுதி உங்கள் பர்ஸ்லேயே ஹேண்ட்பேக்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். வேற எதுவுமே இதுக்கு வந்து நாம் வந்து ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. 10 ரூபாய் செலவில்லாமல் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். இதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கும். அப்புறம் நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, இது மாதிரி எழுதி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பணம் இன்னுமுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அவ்வளவு பவர்ஃபுல்லானது. நிறைய பேர் வந்து இந்த பிரபஞ்சத்திடம் நாம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த எண்கள் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது, பவர்ஃபுல்லானது. இந்த எண்களை பயன்படுத்தி இப்படி நீங்க எழுதும் போது கண்டிப்பாக உங்களுடைய பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோட செய்யுங்க. கிரீன் கலர்ல தான் எழுதணும், வேறு நிறத்தில் எழுதக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.